வீட்டுக்கு வந்தா செல்லோட ஹிஸ்டரி எடுத்து பாப்பாரு. ஒருத்தன் பேசுறாங்க, அவங்க போன் ஹிஸ்டரியை வாங்கி பாக்குறது நாகரிகமான செயலா? பாத்ரூம் கழுவிட்டு இருக்கேன். பாத்ரூம்ல என்ன பிரச்சனை? 4 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சு. என்னைக்கா ஒரு நாள் பாத்ரூம் கழுவி கேட்டு பாருங்க. அவங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாப்பா அப்படியே யூதின் போயிட்டே இருப்பாங்க, நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான். நீங்க எங்கிட்ட பாத்துட்டு நான் பார்த்து அப்புறம் மறைக்க பாருங்க. அமைதியா இருக்க மட்டும் நினைச்சிடாங்க, சட்டையெல்லாம் கிளிய அடிப்பாங்க. நான் வர சொல்ல பாத்திரத்தை அப்படி குமிச்சு போட்டாங்க, நான் வந்து கழுவணும். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா? அவங்க தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரீல்ஸ்ல பார்ப்பாங்க. அவர் வந்து அவங்க அப்பா பத்தி உண்மை என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஒரு 1 வீக் கூட இருக்காது மேரேஜ் ஆகி அவரோட ரியல் ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. நைட்டு நான் தான் சார் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு, பால்ட்ட பால் அடிச்சு. நைட்டு மேடம் எந்திக்க மாட்டாங்க, ஏன்னா காலைல இருந்து ரீல்ஸ் பார்க்காங்கல்ல. ஒரு களிமண் பொம்மை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களுக்கு வேணும்னா என்ன ஒரு பொண்ணா வளைச்சுப்பாங்க, வேணா மறுபடியும் உருட்டி மண்ணா ஆக்கிடுவாங்க. என்ன அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா என்னோட திங்ஸ் எல்லாமே வந்து தூக்கி வெளியில வீசிட்டாரு. எங்க ஃபேமிலி முதல்ல எங்க வர விடல. ஏன்னா எங்க ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. எல்லாம் வந்தாங்கன்னா எங்க ஐயா முதல்ல தூக்கி ஆணையில மாட்டி விட்டுருவாரு. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. திருமணத்திற்கு பின்னால் நானாக இல்லை, கணவன் வெர்சஸ் மனைவி. மனைவி காட்டிலும் திருமணத்துக்கு பின்னால கணவனாகிய நான் தான் மாறிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பாபு. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. பாத்ரூம் கழுவு சார், வீட்டுல பாத்ரூம் கழுவிட்டு இருக்கேன். பாத்ரூம்ல என்ன பிரச்சனை? முன்னாடி வந்து நம்ம வீட்டுல வந்து அம்மா எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க, இப்ப அப்படி இல்ல சார். அதுவே மாற்றம் தானே சார். சரி, பழகிக்க வேண்டியதானே. இதுல என்னது இருக்கு? இதுக்கு முன்னால அவன் கக்கிசிய கழுவு சொன்னா அப்பயே நான் ஆசரல. இல்ல எனக்கு புரியல. இப்ப ஒண்ணு இல்ல, முன்னால வீட்டுல பாத்ரூம் கழுவ மாட்டீங்க, எந்த வேலையும் பார்க்காம இருந்தீங்க, இப்ப மாறி இதெல்லாம் பண்றீங்க. சரி, வரவேற்க மாட்டம் தானே, இதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் அவன சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு வாட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா அதோட சரி. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு திருப்பி பண்ணணும். அதே பழக்கமா நம்மளுக்கு இதே விட்டுட்டாங்கன்னா ஓகே. அதாவது ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நீங்களே பண்ற மாதிரி இருக்கு, அவங்க ஷேரிங்கே பண்ண மாட்டாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சு. என்னைக்கா ஒரு நாள் பாத்ரூம் கழுவி கேட்டு பாருங்க. சான்ஸே கிடையாது. அவர் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லல, திருமணத்துக்கு மேல பண்ணாமலே இருந்தேன், இப்ப நான் பண்றேன், அதை நீங்களே ஷேர் பண்ணிக்க வேண்டியதானே கேக்குறேன். ஒரு மாசம் நான் பண்ணா ஒரு மாசம் நீங்க எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறாரு. ஒரு மாசமா? ஒரு வாரத்துக்கு ஒருக்க மாத்தி மாத்தி பண்ணலாம் சார். அடச்சி அடுத்தே விட்டானே ஐயா. 4-5 வருஷம் ஆகுது. ஏன் யோசிக்க மாட்டீங்க? அதை வாய்ப்பே இல்ல சார். அவரை கழுவி நீ வீட்டுக்கு வரலாம், அப்படி கண்ணுல பேசக்கூடாது. கேள்வி நான் இங்கே கேக்குறேன், அவன் கணவரை பார்த்து வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்கிறீங்க. நீங்க என்ன பதிலே சொல்லியா? இல்ல, அவரே அதை பாத்துக்கிறனால நான் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு சில விஷயங்களை ஆண் செய்யணும்னு சொல்லி கம்பல் பண்ணி நம்ம பண்ண வைக்கிறோம். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. இதுல ஒரு சில வேலையில நீ மட்டும் தான் பண்ணணும்னு பிரிச்சு வைக்கிறது தப்பு தானே. நீங்க ஆக்சுவலி சமைச்சிருக்கீங்களா? நான் சமைக்கலாம் தெரியும் சார். பயந்து போய் இதே பழக்கம் கொண்டு வந்துருவான்னு பயந்து போய் சமைக்க தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்துவேன். கொண்டாட்டிங்கலாம் நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். சரி, ஆக்சுவலி உங்க வைஃப் மேல பேசவே மாட்டாங்களா, இங்க வந்து பேச மாட்டாங்களா? இல்ல, அவ அப்படிதான். ஆனா எங்க வீட்டுல வந்து நல்லா அடிப்பா. நீ விடு. நீ திருப்பி அடிக்கிறதா இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அப்படியே மறைப்பா சார். நீங்க எங்க பாத்துட்டு நான் பார்த்து நான் மறைக்க பாருங்க. பாருங்க, அமைதியா இருக்க மட்டும் நினைச்சிடாங்க, சட்டையெல்லாம் கிளிய அடிப்பா. நீ திருமணத்துக்கு பின்னால என்னோட வேலையை மாத்திக்க வேண்டியிருந்தது, அல்லது ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழலே கட் ஆகுது அப்படின்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்களேன். சார், நாங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனா சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்தா கன்ஃபார்ம் ஆச்சுங்க கன்சீவா இருக்கேன்னு. ஆனா நான் கன்சீவா இருந்தாலும் எனக்கு போறதுக்கு வந்து விருப்பங்க சார் வேலைக்கு. ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா. இங்கே ஒத்தையிலைங்க சார். அவங்க எங்க மாமனார் மாமியார் கிட்ட விட்டுட்டு போயிட்டாருங்க சார். இவர் மட்டும் கிளம்பி. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? கோல்ட்ல வந்து பேட்ச் போடுவாங்க சார். எனக்கு அது கம்ஃபர்டபுளான வேலை தாங்க சார். ஆனா அவர் வந்து என்னை கூப்பிட்டு போகலைங்க சார். நியாயமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேபி இருந்தாங்க, அந்த பேபி வந்து அபோஷன் ஆயிட்டு, அதனால மறுபடியும் அதை மேல ஆயக்கூடாதுன்னு அவங்களை வந்து வேலைக்கு நான் போக விடல. ஓ, முதல்ல பிரெக்னண்டா இருந்தா வேலைக்கு போனதுனால அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆமா. மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு பைக்ல போய் கீழே விழுந்துட்டோம். அதனால அந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்ட்டு அனுப்பல. நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? வந்து எதுவுமே வேலை எதுவுமே செய்ய மாட்டேன் சார். வீட்டுல சுத்திட்டு செலவு பண்ணிட்டு தான் அலைவேன். எந்த வேலையும் பெருசா செட் ஆகல. நான் ஒரு மாதிரி எருமாடு மாதிரி சுத்திட்டு இருக்கோம். அப்படியே பைசா வேலைக்கு போவேன், செலவு பண்ணுவேன். இப்போ வேலைக்கு போகிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும், வீட்டில் இருக்கிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும். வேலைக்கு போனால் பைசாவை கரெக்டாக அவங்க கையில் வந்து கொடுக்கணும். அடுத்து வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குறேன். என் பொண்டாட்டி அடக்கிறதுக்காக தானியெல்லாம் கூட தயாரா இருக்கேன். அவங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீட்டு வேலை எதுவுமே வீட்டு வேலை எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாப்பா அப்படியே யூதின் போயிட்டே இருப்பாங்க, நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான். ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டிய கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். துணி வந்து ஒரு வாரத்துக்கு மேலே அப்படி குமிச்சு போட்டுருவாங்க, மலை மயக்கில் இருக்கும். அவங்க வந்து ஒரு டைம் போட்ட ட்ரெஸ் அடுத்தாப்புல போட மாட்டாங்க. நான் வந்து போட்ட ட்ரெஸ் 3 நாள் வரைக்கும் போட்டிருப்பேன். எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? அவங்க 5 நிமிஷம் இப்போ போடுவாங்க, அந்த அன்னைக்கு வீடியோ நடிப்பாங்க, சட்டையை கழட்டி போட்டுருவாங்க, அதை நான் போய் சோப் போடணும். அதுவும் கிணத்துல தண்ணி கோழி சோப் போடணும். ஏன் நீங்க வீட்டு வேலை ஷேர் பண்ணிக்கல உங்களுக்கு பிரச்சனை? பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. பாப்பா வந்து பிறந்ததுல இருந்து நான் ஒருத்தி மட்டுமே பாப்பாவை பார்க்கணுங்க சார். பாப்பாவை பார்த்து அந்த பாப்பா கீழே எங்காவது விழுந்துட்டாலும் என்னை சொல்றாங்க சார்.
இல்ல அதையும் தான் நீங்க கவனிக்க மாட்டீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. இப்ப வளர்த்த பிள்ளை அதை வளர்க்கறதுக்கு நம்மள துணை கூப்பிடுறாங்க. அது கிணத்துக்கு போகணுங்க சார், 7 மைல் நடக்கணுங்க சார். அவங்க ஊர்ல வீட்டுல துவைக்கிற கல் கிடையாதுங்க சார், தண்ணி கிடையாதுங்க சார், போனா கிணத்துக்கு போகணும் சார். இப்போ இருக்க வீட்டுல எல்லாமே இருக்கு சார். துணி துவைக்க மிஷின், மாவு அரைக்க மிஷின், சட்னி அரைக்க மிஷின். மிஷின் ஆன் பண்றதெல்லாம் ஒரு வேலையா சார்? கிடையாதுங்க சார். அதுக்கான உங்க வீட்டுக்கு வந்தா பார்க்க முடியும். நானே காலையில 9 மணிக்கு நான் டியூட்டிக்கு போகணும் சார். 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் நான் இனிமே காலையிலயும் சாப்பிட மாட்டேன், மதியமும் வீட்டுல சாப்பிடுறது கிடையாது சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. நான் போன உடனே இவங்க சமைப்பாங்க, நான் வர சொல்ல பாத்திரத்தை அப்படி குமிச்சு போட்டாங்க, நான் வந்து கழுவணும். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா? அவங்க தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரீல்ஸ்ல பாப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். மொத்தமா ஒரே வார்த்தையை சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். நீ பேச்சுக்கா சொல்றீங்களா உண்மையிலே? சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்ககிட்டே கேளுங்க சார். நான் அப்பதான் சார் லைன்ல கை வச்சுக்கிட்டு இருப்பேன், மெயின் லைன்ல. மேடம் போன் அடிச்சுவாங்க, மதியம் போன் அடிப்பாங்க. எங்க இருக்க நீ? எங்க போன? எங்க போய் தொலைஞ்ச? நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், வீட்டுக்கு வா அப்படிம்பாங்க. எதுக்குமா அப்படின்னு கூப்பிடுவேன். உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, வீட்டுல வந்து அவளை பாது, நான்லாம் பார்க்க மாட்டேன், நான் செல்லு தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க சார். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்கு. அப்படி இப்படி சொல்லுவாங்க ஒரு அம்மா. கேளுங்க சார். அடுத்து ஒரு 6 மணிக்கு மேல போன் அடிச்சிட்டாங்கன்னா செத்துலாம் போல தோணும் சார். ஏன் எதுக்கு இப்படி தோணும்? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். போன் அடிச்ச உடனே ஒன்னால நான் குளிக்கல, செத்துலாம் போல இருக்கு, எப்பவும் வீட்டுக்கு வருவேன், உன் பிள்ளை நோய் நோய் அழுதுகிட்டே இருக்கு, வந்து தூக்கிட்டு போவேன் பிள்ளை அப்படிமாங்க சார். கொண்டாட்டிங்களா அன்பா பேசி திருத்த முடியும், அடிச்சுதான் திருத்தும். வந்து பார்க்க சொல்ல பிள்ளைக்கெல்லாம் அங்கங்க தடுப்பு தடுப்பா இருக்கும் சார். பார்க்கவே மாட்டாங்க. நைட்டு நான் தான் சார் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு, பால்ட்ட பால் அடிச்சு. நைட்டு மேடம் எந்திக்க மாட்டாங்க, ஏன்னா காலைல இருந்து வேலை பார்க்காங்களா, ரீல்ஸ் பார்க்காங்கல்ல, அதனால நைட்டு எந்திக்க மாட்டாங்க. தாய்ப்பால் இவன் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும் சார். அவங்களுக்கு சொந்தது வந்து கோயம்புத்தூர், எனக்கு வந்து திருநெல்வேலி. அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்காண்டி நான் எல்லாமே மாத்திக்கிட்டேன். அவங்க எனக்காண்டி கொஞ்சம் மாறி வந்தா கூட போதும் சார். டேய் சப்ப ஃபிகர் அது, இதுகளெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சு ஆடாதீங்கடா. இது உங்க கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். அதனால தான் சார் இவ்வளவு இறங்கி போயிருக்கேன். நீ சொல்றதா பார்க்கும்போது ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரிலாம் சொல்றீங்க? ஆமா சார், வெக்கம் மானம் சூடு சோதனை எல்லாத்தையும் கால கழுவி தண்ணியை குடிக்கல, இப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்குன்னு தேட போய் இப்ப அவருக்காக தான் சார் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய சுதந்திரம் மொத்தத்தையும் விட்டு கொடுத்தேன். எப்படி இப்படி போயிருச்சு? என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவ மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டுல ஒரு சேலரி வாங்கி போய் அம்மாட்ட கொடுத்தேனா, ஏன்னா அம்மா எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா கல்யாணம் எனக்கு 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் அம்மா எடுத்து கொடுத்தவங்க எனக்கு வருஷத்துக்கு இப்ப ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல சார். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகுது, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல எனக்கு. இந்த எடுபட்ட பையன் காசை மிச்சம் பண்றதுலயே குறியா இருக்கிறான். கேட்டா மேக்கப்லாம் பண்ணாத. நான் என்ன சார் அப்படி மேக்கப் பண்றேன் சொல்லுங்க? ஒரு ட்ரெஸ் கேட்டா கூட திட்டுவாப்ல. இன்னொன்னு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப இன்ட்ரோவேட், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவேட். நான் நல்லாவே பேசுவேன். ஒருத்தரோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? பேசியே உயிரை வாங்க, எங்க தான் பேசுறியோ சார். நானும் மாறிட்டேன். அவங்க விருப்பப்பட்ட ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம், விருப்பப்பட்ட மேக்கப் பண்ணிட்டோம், அதையே நீங்க தவிர்க்கிறீங்க. அவங்க சம்பாதிக்கிறா, அவங்க இது பண்றாங்க. இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏன்னா எல்லாமே அவர் கைக்குள்ள இருக்கிற ஒரு களிமண் மாதிரி வச்சிருக்காரு சார். இப்படிதான் வளைக்கணும், இப்படிதான் மாத்தணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறாங்கன்னா நல்லா பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். சரி, அதை பண்ணா அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க, கோவப்பட்டு. கடைசியா அதுக்கு நான் தான் இது பஞ்சாயத்து. வரைக்கும் உங்க வைஃப் வந்து இப்படி பேசிட்டான்னு உன்கிட்ட எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஞ்சாயத்துக்கு நின்றுக்கிறாங்க? அட இது பரவாயில்ல, டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசுவாரு, அதே சமயம் வீட்டுக்கு வந்தா செல்லோட ஹிஸ்டரி எடுத்து பாப்பாரு. ஏன் இவங்கள்ட்ட இவ்வளவு நேரம் பேசணும்னு அதுக்கான காரணம் சொல்லல. உனக்கு வேற வேலையே இல்ல, யாரு கிடைச்சாலும் பேசிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. செக்கிங் எல்லாம் கிடையாது சார். அவங்க அது இல்லாம எப்படியும் சொல்லுவாங்க, செக் பண்ணீங்கங்கறாங்க, செல்போனை வாங்கி பாத்தீங்கங்கறாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க இட்டு கட்டி சொல்ல போறது கிடையாது. இல்ல சார், நான் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது இல்ல சார். ஏன் இப்படி புழுனி பள்ளி பிறந்தவன? நிறைய டைம் நீ பாத்துட்டு ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்க. அதை ரீசன் சொன்னா அதுங்கள்ட்ட போய் இவ்வளவு நேரம் பேசணும்னு கேக்குற. மாத்தி பேசாத. ஒருத்தன் பேசுறாங்க, அவங்க போன் ஹிஸ்டரி வாங்கி பாக்குறது நாகரிகமான செயலா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். சரி, அங்கேயும் என்னுடைய கேரக்டர் வந்து என்னுடைய சுயமரியாதை கௌரவம் எழுதி விட்டு கொடுத்து இவருக்காக பொறுத்துட்டு வருவேன் நான். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா என்னவா மாறீங்கட்டு? என் வீட்டுல நான் சொல்றதான் சட்டம், ஆனா அவங்க வீட்டுல நான் ஒரு பொருட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவ ஒரு மனுஷன் இந்த வீட்டுல இருக்கான்னு கிடையாது. ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஒரு களிமண் பொம்மை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வேணும்னா என்ன ஒரு பொண்ணா வளைச்சுப்பாங்க, வேணா மறுபடியும் உருட்டி மண்ணா ஆக்கிடுவாங்க. என்ன கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லும் போதே உங்க அப்பா பத்தி சொல்லுங்க எல்லாம் கேட்போம். அவர் வந்து அவங்க அப்பா பத்தி உண்மை என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்னு தெரியும், பட் அவரோட கேரக்டர் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பாவை நான் அப்பா தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்தேன். நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. ஒரு 1 வீக் கூட இருக்காது மேரேஜ் ஆகி அவரோட ரியல் ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. 6 மணிக்கு மேல சரக்கு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேர்ட்ஸ் எப்படி வரும்னே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. திட்டத்துக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தை திருப்பி திட்டிட்டு இருக்கிற. நானுமே அவரோட கேஸ்ட் தான், அரேஞ்ச் மேரேஜ் தான் இது, ஆனாலுமே கேஸ்ட்டை பத்தி தான் பேசுவாரு. ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், என்னால அசிங்கப்பட முடியல, அவமானப்பட முடியல. கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. ஆனா அவங்க அப்பா நான் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனதே கிடையாது. எனக்கு அந்த டைம்ல வந்து நான் பிரெக்னெண்டா இருந்தேன், ஒரு 2 or 3 months இருக்கும். ஓகே, பட் இப்போ உங்களை இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா நீங்களே உங்க மாமனாரை கேட்டிருக்கலாம் தானே? ஆமா, மாமனார் சூரி நாய். இவர்கிட்ட பேசும்போது இவர் எப்படி கன்வே இவர் வந்து சொல்வாரு, இவர்கிட்ட நான் சொல்லும் போதெல்லாம் அவர் அப்படிதான் விட்டு இவருக்கு அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு.
எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. உன்னை மதிக்கலன்னா அது வேற விஷயம். அது நீ பிறந்திருக்க உன்னோட பையன் அதெல்லாம் வச்சுக்கலாம். நான் வெளியில இருந்து வந்த பொண்ணு, எனக்கு ரெஸ்பெக்ட் வந்து நீ வாங்கி தரணும். ஆனா நீ என்ன செய்யறேன்னா என்ன வந்து சமாதானப்படுத்துவாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் ஒரு டைம்ல வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா என்னோட திங்ஸ் எல்லாமே வந்து தூக்கி வெளியில வீசிட்டாரு. நான் கொண்டு வந்த பொருள்ல இருந்து கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசிட்டு அவர் மட்டும் வெளில கிளம்பி போயிட்டாரு. ஏமா அவனுடைய சுயரூபம் தெரிஞ்ச உடனே நீ எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணுமா? இவர் அப்பதான் மேல வராரு. நான் செம்ம கோவத்துல உட்காந்துருக்கேன். வீடே ரணகலமா இருக்கு. ஒரு வார்த்தை அன்னைக்கு கேட்கவே இல்லை. அவரு என்ன நடந்துச்சுன்னு கேட்கல. நான் மார்னிங்கே எங்க மாமாக்கு போன் பண்ணி, இல்ல மாமா எனக்கு சூசைடிக்கல் தாட்லாம் வருது, எனக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நாங்க இருக்கும்போது நீ சொன்னிட்டு மொத்த குடும்பம் வரைஞ்சு கட்டி வந்துட்டாங்க. 2 வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. மூக்குல கொசு போயிடுச்சா? இவரு பேசிக்கா ரொம்ப நல்லவர். இவரு கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது பர்சனா போடான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இவரோட கேரக்டர்னாலே நான் என்னோட அசிங்க அவமானம் எல்லாத்தையுமே நான் இழுத்து இந்த பிடிச்சிக்கிட்டு ஒரு மனிதருக்காக நீங்க வந்து எல்லாம் தாங்க வேண்டியதா இருக்கு. ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். இத்தனைக்கும் இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான். இவர் என்கிட்ட வந்து அஃபெக்ஷனா தான் இருக்காரு. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? நீங்க நல்லவர் அப்படின்னு உங்களுடைய மனைவி சொல்றாங்க. இவ்வளவு சொல்ற ஒரு கிரெடிட் கொடுக்குற ஒரு ஆள் நீங்க அவங்களுக்கா ஒரு இடத்துல கூட நிக்கவே இல்லையே. அப்பா விஷயம் வந்து அப்பா அந்த காலத்துல இருந்தே அப்படிதான். அதெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அபியூசிவா பேசக்கூடிய அப்பா வந்து எப்படி நம்ம தாங்கிட்டு இருக்க முடியும்? இல்ல சார், அது முடியலன்னு தான் நான் தனியா செப்பரேட்டாவே போனேன். ஆனா அந்த இடத்துல நீ ஒண்ணு இருக்குங்கப்போ நீங்க ஏன் கேட்கலங்க? கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, அன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய சண்டை நடக்கு, என் ஜாமான் எல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க. இவர் வந்தாரு, ஜஸ்ட் பாத்துட்டு ஒரு ஜாமான் எடுத்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு half an hour கழிச்சு வந்து பார்த்தாரு, என்னன்னு கேக்குறாரு. அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். நமக்காக இவ்வளவு தூரம் நின்ன ஒருத்தங்களுக்கு இப்படி நடக்குது, நம்ம திருப்பி அதை பத்தி எதுவுமே கேட்கலங்கிறது இது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்கலன்னு கேக்குறாங்க. எங்க ஃபேமிலி முதல்ல இங்க வர விடல. ஏன்னா எங்க ஆளுங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு தான் பேசுவாங்க. ஜட்டி போட்டு வந்துறேன். பெரிய ஜட்டி போட்டு வந்தானே நீங்க எல்லாம் காலிடா. ஏன்னா பொண்ணுக்கு வர இந்த நிலைமை வந்துருச்சு. அதெல்லாம் காது கொடுத்து கேட்கற நிலைமையில அவங்க இல்ல. இவர் தான் எல்லாருமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி உங்க பொண்ணுக்காக நான் இருக்கேன், என்னால முடியாத பட்சத்துல நீங்க வாங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டுக்குள்ள வர விடல. எல்லாம் வந்தாங்கன்னா எங்க ஐயா முதல்ல தூக்கி ஆணையில மாட்டி விட்டுருவாரு. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல ஈ முக்க பாக்குறியா? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பிரச்சனை தான். நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தனியா பால்கனில வச்சு சாப்பிட வேண்டியிருக்கும். வீட்டுல சாப்பிடக்கூடாது. அவங்க சாமியார் கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சிவனடியார். ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயா தான் ராமர், அம்மா சீதை, நான் தான் ஆஞ்சநேயர். நான் வந்து அவங்கள வந்து மாத்த முடியல. சோ பியூரா இப்ப வந்து நானுமே பியூர் வெஜிடேரியன்ற மாதிரி ஆயிட்டேன். ஓகே சார், என்னன்னா நான் சின்ன வயசுல இருந்தே முட்டை கூட சாப்பிட்டது கிடையாது. அது எப்படி உடைக்கணும்னு கூட தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கேக்கும் சாப்பிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. என்னன்னா நீங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கோங்க, செஞ்சும் சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து அந்த பாத்திரம் கழுவுனதே கிடையாது. அவளை சுத்தம் கொஞ்சம் ஆச்சாரம். 2 பசங்களும் இவரும் சேர்ந்து நான்வெஜ் ஹோட்டல் போயிருவாங்க. நான் மட்டும் தனியா போய் வெஜ் ஹோட்டல்ல நான் சாப்பிட்டுட்டு. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு? கஷ்டமா தான் இருக்கும் சார். வாழ்நாள் முழுக்க நான்வெஜ்ஜா சாப்பிட்டு ஒரு வீட்ல நீ நான்வெஜ்ஜ பூரா மாத்தி வெஜ்ஜா மாத்திட்டு இந்த வீட்ல நான்வெஜ்ஜே சாப்பிட கூடாது ரூல மாத்திட்டீங்க. அப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொச்சு போட்டுல பிடிக்கிறீங்க. காஃபி வந்து வச்சா கூட எங்க அம்மா அந்த பக்கம் போனோடனே அப்படியே நைஸா என்னோட டம்ளர்ல ஊத்திடுவா. இல்ல சார், நான்வெஜ் இல்ல சமைச்சு. காஃபில என்னமா நான்வெஜ்? கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம்ல, அதனால அந்த காஃபி டம்ளர்ல வாயில ஒட்டிக்கும்ல. அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு காஃபி குடிப்போம்ல. இல்ல சார், அவங்க வீட்ல சொம்பள கூட வாய் வச்சு தான் சார் குடிப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. அச்சா, யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறானுங்க? அந்த வீட்ல இருந்து இந்த பையன் மட்டும் வேணும், வீட்ல இருந்து காஃபி வேணாமா? ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த வீட்ல ஒரு காஃபி குடுக்குறாங்க, அந்த காஃபில சிக்கன் ஆப்வியஸா கிடையாது. அத நீங்க வந்து இவ்வளவு தவிர்க்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறேன். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. திருமணத்துக்கு பின்னால நான் இப்படி மாறிட்டேன், நானா இது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே சேஞ்ச் யோசிக்கிற அளவுக்கு மாறிட்டேன் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? நான் பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நர்சிங் ஃபீல்ட்ல ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அது நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் போற ஒர்க் எல்லாம் வந்து செட் ஆகாதுப்பா, அதனால நீ வந்து வேற ஒரு ஜாப் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. நம்மளுக்கு பிடிச்ச வேலையை லவ் பண்ணி பண்ணோம் பிரதர். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பிரைவேட் செக்டர், கலெக்ஷன் செக்டர், ஒரு பேங்கிங் செக்டருக்குள்ள போனேன். அந்த ஒர்க்கையுமே வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? நான் வந்து எந்த டைமே வந்து ஹஸ்பண்டா இருந்தாலுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நம்ம வந்து ஒரு 10 ரூபாய்னாலும் அவர்கிட்ட போய் கேட்க கூடாது, அந்த மாதிரி இருப்பேன் சார். அடிமையால என்னால வாழ முடியும். நான் எவன் முன்னாடி குனிஞ்சு நிக்க மாட்டேன். இப்ப அவர் ஒரு ஆள் தான் வந்து salary வாங்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட நான் எல்லாத்துக்குமே போய் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில்லறை காசு 500 ரூபாய்
கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல நான் மாத்தினால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒர்க்குக்கு போகணும்னு நினைச்சாலும் என்னால இப்ப போக முடியாது. நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க, பட் ஆமா முடியல. சார். வேலைக்கு போணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. Okay. இப்ப அவரே வந்து போகட்டும் அப்படின்னு அலோ பண்ணாலும் வந்து சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் சரௌண்டிங் அதை அலோ பண்ணாது. ஏன்னா வந்து குழந்தைய வந்து பாத்துக்கிறது நீ தான் பாத்துக்கணும். அதுக்கு பால் கொடுத்தமா, புடவை துவைச்சமா, சமைச்சமா இருக்கணும். ஏன்னா வீட்டுல பாத்துக்கிறதுக்கு என் அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனாலும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய விதத்தை கூட மாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு சார். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அப்படின்னா காதல சொல்லு. இட்லி வைக்கிறாங்க அப்படின்னா இட்லியை சில பேர் வந்து சட்னியில அப்படி தொட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து எப்படின்னா சாப்பாடு எப்படி சாப்பிடுறேன்னா அந்த மாதிரி இட்லியை பிச்சு போட்டு எப்படி புரோட்டாக்கு குழம்பு ஊத்தி சாப்பிடுவோமோ அது மாதிரி சாப்பிடுற ஆள் சார். சாப்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாக்கிடா. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் என் மாமனார் மாமியார் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடும்போது, நான் இட்லி சாப்பிடும் போதும் சரி, தோசை சாப்பிடும் போதும் சரி, அவங்க பார்த்தனாலதான் சொல்லியிருக்காங்க, என்னம்மா நீ இப்படி சாப்பிடுற அப்படின்னு கேட்டாங்க. இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுடா. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி காம்பினேஷன்ல சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இப்படி சாப்பிடுறப்ப பார்த்த அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு ஒவ்வாமையை தரும். தங்களுக்கெல்லாம் பாந்தியே வராதா? என்ன உன் மருமக இப்படி சாப்பிடுது அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம என்ன அவ்வளவு கேவலமாவா சாப்பிடுறோம்? இப்படி மனுஷன் சாப்பிடுவானா இத? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாப்பிடுற ஸ்டைல் இருக்கும். எனக்கு தொட்டு சாப்பிடுறது பிடிக்காது. ஒரு இட்லிக்கு நல்லா 2 இட்லிக்கு சாப்பிடுற சட்னி சாம்பார் மாதிரி ஊத்தி சாப்பிடுறதா எனக்கு பிடிக்கும். இட்லியோட டேஸ்ட் இட்லில கிடையாது, அது தொட்டுற சட்னில தான் இருக்குது. அப்ப அவங்களுக்காக நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போகும்போது அதை என்னால சாப்பிடவும் முடியாம அவங்களுக்காக நான் கட்டாயமா வேண்டாம், வெறுப்பா நடிச்சு பிடிக்காது. Okay. ஏதோ சாப்பிடணும் அப்படின்றனால சாப்பிடுறேன். இந்த மாதிரி ஒரு கட்டாய இப்படி சூழ்நிலை மாத்திக்கிட்டீங்கனா? இல்ல சார், அது எப்படி சார் நான் மாத்திக்க முடியும்? என்ன அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்தது. இப்ப என் வீட்டுக்கு போறேன் இல்ல என் ஹஸ்பண்டோட இருக்கேன்னா நான் எப்படி சாப்பிடுவேனோ அப்படிதான் சாப்பிடுவேன். மோரு ரசம் எல்லாத்தையும் ஊத்துங்க, ஒண்ணா சேர்த்து அடிச்சிடுறேன். அங்க போகும்போது நான் நடிக்கிறேன்னு சொல்றேன். நான் வந்து நானா இல்ல அந்த இடத்துல. வேற வழி இல்லாம அதை பண்றீங்க. வேற வழி இல்லாம நான் செய்யறேன். நாங்கள இஷ்டப்பட்டா செய்றோம். உழைப்பு. மற்றும் ஒரு தமிழா தமிழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப் அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.